76 வகுப்பறை உள்ளன. ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி இந்த பள்ளியில் ஒட்டுமொத்தமாக 1,03,000 ஆசிரியர் மட்டும்தான் உள்ளன. கடந்த மே மாதம் ஓய்வு பெற்ற சுமார் 10,000 பேர் கழித்துவிட்டால் 93,000 ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி கல்வித்துறையில் இருப்பார். அப்படி பார்த்தால் 83,000 வகுப்புக்கு ஆசிரியர் இல்லை. இந்த அளவுக்கு ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக்கொண்டு அரசு பள்ளியை தரமாக கல்வி எவ்வாறு வழங்க முடியும்? இதனால் தான் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருகிறது. 2015-16 ஆண்டில் அரசு பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை 75 லட்சம் ஆக இருந்தது. ஆனால் 2025-26 ஆண்டு இந்த எண்ணிக்கை மேற்கொள்ள மாணவர் பரிமாற்ற திட்டம் என்று அரசாணை 6/5/1998 நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 22/9/1998 வெளியான அரசாணைப்படி அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களுடனான மாணவர் பரிமாற்ற திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி 5 ஆண்டுக்கு ரூபாய் 4.50 கோடி செலவில் 4.50 கோடி செலவில் ஆண்டுக்கு 10 மாணவர்கள் வீதம் ஒரு மாணவருக்கு ரூபாய் 3 லட்சம் வீதம் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆணையிடப்பட்டது. இதற்கு அடுத்து அமைந்த ஆட்சி காலத்தில் மாணவர் பரிமாற்ற திட்டம் என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்கள் நேரடியாகவே அயல்நாடு சென்று மேற்கல்வி பயில ஆண்டுக்கு ரூபாய் 30 லட்சம் ஒதுக்கீடு செய்து கடந்த 8/8/2002 அன்று ஆணையிடப்பட்டது. எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை இந்த அச்சத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அந்த பிரச்சனையை தொடர்ந்து உள்நோக்கம் கிடையாது, அரசின் கவனத்திற்கு அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அவல நிலையில் இருக்கிற 2 மாணவர்கள் நன்மை பெற்றால் உங்களை போல் நாங்களும் திராவிட முன்னேற்றம் அதை வரவேற்கும் கவனத்திற்காக மட்டுமே. ஆரம்ப கல்விக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் காலம். ஆரம்ப கல்விக்கு வித்திட்டது பெருந்தலைவர் காமராஜர் காலம். உயர்கல்விக்கு வித்திட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் காலம். ஆராய்ச்சி கல்விக்கு வித்திட்டது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலம். இந்த 3 காலத்தையும் தொடர்புபடுத்தி அனைத்து இளைஞர்களும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று விளையாட்டுத் துறையை 3 முறை மிகப்பெரிய வெற்றி ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா விசிகே இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா ஐஎம்எல் இல்லன்னா சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 16ல இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது அண்ணன் மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிகே வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வெற்றியும் தோல்வி மக்களாலே வந்தது, ஏற்றுக்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தர் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிளாரிபிகேஷன். உறுப்பினர் தளவாய் சுந்தர் வாங்க. என்ன இப்ப என்ன பேச விரும்புறீங்களா? பாருங்க உறுப்பினர் கே.என். நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது.
உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம்.